ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் தர்ஸ்டே மார்னிங். நான் இந்த vlog வந்து வெட்னஸ்டே நைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து தர்ஸ்டே மார்னிங் லன்ச் ப்ரிப்ரேஷன் எல்லாம் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத பார்த்துருவோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்போவே சாதம் வச்சுட்டேன். ஸோ சாதம் நல்லா வெந்துடுச்சு, அதை வடிச்சிட்றேன். இன்றைக்கி என்ன மெனு அப்படின்னா பச்சைப்பயிறு கடையில் தான். எங்கள் ஊர் பக்கம்லாம் பச்சைப்பயிறு நல்லாவே செய்வாங்கங்க. நல்லா ஹெல்த்தியான ரெசிபி கூட. கொஞ்சம் பச்சைப்பயிறு, அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, தக்காளி, கொஞ்சமாக புளி, உங்களோட ஸ்பைசினஸ் எவ்வளோ தேவையோ உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகாய், கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணி நான் குக்கரில் விசில் வச்சிடுறேன். ஸோ இது வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு குழம்பு. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் காரசாரமாக ஒரு ஃப்ரை இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் பச்சையாக கட் பண்ணி வறுக்கிறப்போ எண்ணெய் வந்து நிறைய கன்சியூம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு ஆஃப் பாயில்டாக கூட வேக வச்சுக்கலாம். வேக வச்சு எடுத்த அப்புறமா கொஞ்சமாக தனியா பொடி, மிளகாய் பொடி, உப்பு, மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அண்ட் இதில் உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸ் கண்டென்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு, அந்த மாதிரி என்னென்ன தேவையோ எல்லாமே அரைச்சி இது பண்ணிக்கலாம். பட் மார்னிங் நல்லா சூப்பராக ஒரு லன்ச் ரெடி பண்ணணும் டக்குன்னு அப்படின்னா இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பச்சைப்பயிறு கடையலுக்கும் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் எண்ணெயுமே ரொம்ப கன்சியூம் பண்ணியிருக்காது. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இந்த பச்சைப்பயிறு கடையிலையுமே நீங்கள் பார்த்தீங்க, நான் எல்லாமே குக்கரில் போட்டு பாயில் பண்ணுறேன். ஸோ இதில் நான் ஆயில் அப்படின்றது எதுவுமே ஆட் பண்ணலை. ஆயில் அப்படின்னா பார்த்திங்கன்னா நான் கடைசியாக தாளிப்பு கொடுப்பேன். அப்பயுமே ரொம்ப ஆயிலெல்லாம் ஆட் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் ஒரு ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிங்க அப்படின்னாவே போதும். பட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் போட்டு நீங்கள் தாளிப்பு கூட வடகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பச்சைப்பயிறு கடையலில் வந்து நம்ம மேஷரை வச்சு அதை மசிக்கிறத விட சட்டியில் கடையிறது தாங்க சூப்பராக இருக்கும். இது வந்து பருப்பு சட்டி தான் கடையிறது. என்ன தான் நீங்கள் நின்றுட்டு கடைஞ்சாலும் இதெல்லாம் நமக்கு ஆகாது. ஏன்னா அந்தளவுக்கு நைஸாக வராது. அந்த தோல் அங்கங்கே ஒன்று ஒன்றா நிற்கணும். அதெல்லாம் நல்ல டேஸ்டியாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கீழே உட்காந்து நானே அப்படியே பருப்பு கடைஞ்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் கீரை கடையிறது, பருப்பு கடையிறதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். நான் மேஷர் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த கட்லெட் அந்த மாதிரி செய்கிறப்போ நம்ம மேஷ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ யம்மியாக கடையல் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தாளிப்பு மட்டும் கொடுத்தா போதும். ஸோ நான் அதனால் ஒரு 3/4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு வெங்காய வடகம் இருக்குங்க. நாங்கள் மோஸ்ட்லி பருப்பு சாம்பார், குழம்பு எல்லாத்துக்குமே நான் வெங்காய வடகம் தான் யூஸ் பண்ணுவேன். பொரியல் அந்த மாதிரி ஐட்டத்துக்கு தான் கடுகு யூஸ் பண்ணுவேன். ஸோ வடகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டேன். இதிலே சீரகம், வெந்தயம் எல்லாமே போட்டு தான் வடகம் செய்வோம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் டைம் வடகம் பிடிக்கிறப்போ வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ எல்லாம் முடிஞ்சிடுச்சு. நான் லன்ச் பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு சாதம், உருளைக்கிழங்கு பொரியல், பச்சைப்பயிறு கடையல். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான லன்ச். ரொம்ப ரொம்ப சிம்பிளான லன்ச். இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் இருந்தால் போதும். எல்லாமே ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. உங்களுக்கு இதுவே சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இதை இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ் கண்டென்ட் அதிகமாக்கி அதுலேயே மசாலாலாம் ஆட் பண்ணி அந்த மாதிரியும் செய்யலாம். அண்ட் மாங்காய் மாவடு போட்டுருந்தோம் இல்லைங்களா, அது அப்டேட் கொடுக்கல. இன்றைக்கி வந்து 3rd டே. பார்த்திங்கன்னா மாங்காய் நல்லா ஊறிருக்கு. எவ்வளோ ஸ்பேஸ் கிடச்சிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பாட்டிலில் போட்டப்போ பாட்டில் ஃபுல்லாக இருந்தது. இப்போது எவ்வளோ குறைஞ்சிருக்கு பாருங்கள் சைஸு. எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ எனக்கு மேக்ஸிமம் இன்னும் ஒரு 7 டேஸில் என்னோடய மாவடு ரெடி ஆகிடும். தயிர் சாதம், சப்பாத்தி, ப்ரெட்டு அந்த மாதிரி எது இருந்தாலும் டக்குன்னு சாப்பிட்டுக்கலாம். எனக்கு இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் நைட் பார்க்குறப்போ டக்குன்னு நமக்கு ஒரு டின்னர் பண்ணணும் அப்படின்னா சைட் டிஷ்ஷாக இதை வச்சு நான் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிடுவேன். ஸோ இது ரொம்ப ஈஸி வே ஆஃப் மேனேஜிங் டைம். ஸோ இது தான். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா நான் மொட்டை போட்டு கிட்டத்தட்ட 10 டேஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஹேர் க்ரோத் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல. பட் என்னால் கை வச்சா நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஹேர் க்ரோத் நல்லா இருக்குது. ஸோ என்னோடய ஹேர் கேர் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன் போடுறேன்.
அதே மாதிரி ஸ்கின்னுக்குமே வந்து நான் பெருசாக ரொம்ப எதுவும் செய்ய மாட்டேன். மாய்ஸ்சரைசர் அண்ட் என்னோட வீட்டில் செய்கிற ஹெர்பல் பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் என் ஸ்கின்னில் பிம்பிள் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ரொம்ப கிளியர் ஸ்கின்னாக தான் இருக்கும். என்னென்னா நான் நிறைய சிஸ்டம் பார்க்குறது, தேர் ஆஃப்டர் மனுஷங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்க, அந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்கும். ஸோ எனக்கும் இருக்குது. நிறைய யோசிக்கிறது இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த கண்ணுக்கு கீழே டார்க் சர்க்கிள்ஸ் தான் கொஞ்சம் இருக்கும் எனக்கு. பட் அதை எப்படியாவது சரி பண்ணணுன்னு பார்க்குறேன். பட் என்னால் அந்தளவுக்கு முடியலை. ஐ எம் ட்ரைங் டு அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த வீடியோவோட நான் வெட்னஸ்டே நைட் என்ன சமைச்சேன் அப்படிங்கிற ரெசிபீஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வெட்னஸ்டே நைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் மீன் வறுத்துட்டு ரசம் வச்சிடலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. ஸோ மீன் வறுவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மீன், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். அரைச்சிட்டு கொஞ்சமாக மிளகா பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி. நீங்கள் கேட்கலாம், உங்களோட எல்லா குக்கிங்லேயும் மிளகா பொடி, தனியா பொடி, அந்த மஞ்சள் பொடி தானே ஆட் பண்ணுறீங்க? ஆமாங்க, நான் வந்து தேவையாக இருக்க இடத்துல இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுவேன். ஒரு சில இதே சிக்கன் அப்படின்னா அந்த இஞ்சி பூண்டோட கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கசகசா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு வச்சு அரைப்பேன். ஸோ அந்த 65 போடுறப்போ இந்த 3 மசாலாவும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுறப்போ அது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதே மாதிரி சிக்கனுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது, அதோடு நமக்கு மிக்ஸ் ஆகி கிடைக்கும். அதே மாதிரி மீனுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது, அதுவும் மிக்ஸ் ஆகி கிடைக்கும். ஸோ பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம இது தான் யூஸ் பண்ணுறோம். எல்லாமே ஹோம்மேட் தான். அதே மாதிரி எனக்கு கடையில் 65 மசாலா, அதுக்கப்புறம் ஏதோ மசாலா இருக்குங்க. அந்த கவுண்டர் போனாவே நிறைய பேக்கெட்ஸ் இருக்கும். ஆனால் இது வரைக்கும் நான் அது எதுவுமே வாங்கி ட்ரை பண்ணதில்லை. என்னோடய ஹஸ்பண்டுக்கும் அதெல்லாம் பெருசாக பிடிக்கிறதில்ல. அண்ட் பாப்பா வந்துட்டு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஹோம்மேட்டே எங்களுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். ஒய்? பிகாஸ் இப்போ எந்த மசாலா எடுத்திங்கனாலும் ஒரு சில நாட்டில் பேண்டுன்றாங்க, ஒரு சில நாட்டில் என்ன. அண்ட் முக்கால்வாசி பேக்ட் ஐட்டம் அப்படின்னாவே ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் பேக் ஆகிருக்காது. அதே மிளகா, தனியா, பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், பெப்பர், இது தானங்க நம்ம நாட்டோட ஸ்பைசஸ். எப்படி போட்டு அரைச்சாலும் அந்த ஸ்பைசஸ் தான். ஸோ அதை நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் உங்களுக்கு ஃப்ளேவர்ஸும் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். ஸோ இது எத்தனை பேருக்கு செட் ஆகும்னு எனக்கு தெரியல. பட் ஹோம் மேட் ஃபுட்டுக்கு இது நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்றைக்காவது ஒரு நாள் வாங்கி ட்ரை பண்ணலாம், அதில் தப்பு கிடையாது. ஸோ நான் மீன் கம்ப்ளீட்டாக விரவி வச்சுட்டு சாதம் வச்சுட்டேன், பக்கத்துலேயே தக்காளி ரசம் வச்சுட்டேன். ஸோ ரசம் வச்சுட்டு மீன் வறுக்கிறதுக்கு கடாய் வச்சு எண்ணெய் போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எண்ணெய் நாமினலாக ஊற்றினாவே போதுங்க. அதுக்கப்புறம் தேவைப்படுறப்ப நீங்கள் ஸ்பூனில் எடுத்து ஊற்றிக்கலாம். நான் கருவேப்பிலையை வந்து ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணிவிடுவேன். ஏன்னா நீங்கள் மீனோட வேக அந்த கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பி ஆகிடும். அண்ட் சாப்பிட்றப்போ நம்ம கருவேப்பிலை சாப்பிட்றோன்றதே தெரியாமல் ஏதோ முறுன்னு சாப்பிட்றோம் அந்த மாதிரி ஃபீல் கிடைக்கும். குழந்தைங்களும் அதுக்காக ரொம்ப கருவேப்பிலை அப்படின்னு ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. நல்லா இருக்கேம்மா, கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனோட ஃப்ளஷ்ஷு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஒரு பீஸ் வெங்காயம் அது கூட இந்த கருவேப்பிலை சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் நான் மீன் விரவுறப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க மாங்காய். ஸோ நான் இன்றைக்கி மார்னிங் வீடியோவில் காமிச்ச மாங்காய் அந்த ஸ்பேஸை விட நைட்டு ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. இப்போது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நீங்கள் கவனிச்சிருந்தால் தெரிஞ்சிருக்கும். அண்ட் நான் மசாலா மேரினேட் பண்ணுறப்போ ஒட்டாதோ அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் நீங்கள் கரெக்டான ஹீட்டில் கரெக்டான எண்ணெயில் போட்டு மீனை வறுக்கிறப்போ உங்களுக்கு அந்த மசாலா கொஞ்சம் கூட பிரியாது. பாருங்கள், நான் மீன் திருப்புறப்போ கொஞ்சம் இடத்துல கூட மசாலா உதிரவே இல்லை. தெரியுதுங்களா? அந்த மசாலா அதோடையே ஒட்டியிருக்கும். அண்ட் மேரினேட் பண்ணி நீங்கள் எவ்வளோ நேரம் ஊற டைம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த மீன் ஃப்ளஷோடு நம்ம ஆட் பண்ணுற மசாலா நல்லா பைண்ட் ஆகிடும். நல்ல அந்த ஃப்ளஷ் நீங்கள் ஒயிட்டாக எடுக்கிறப்போ அதுக்குள்ளார வந்து உங்களுக்கு அந்த உப்பு காரம் எல்லாம் இறங்கி இருந்தது அப்படின்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொடுக்குறப்போ குழந்தைங்க சீ ஃபுட் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மேக்ஸிமம் குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் ரொம்ப பேருக்கு சீ ஃபுட்
ஃப்ரூட்ஸ்னாவே கொஞ்சம் பிடிக்கிறதில்ல. ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடல் மீனில் வந்து ஒரு ஃப்ளேவர் கிடைக்குது, அது ஒரு மாதிரி உப்பாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கிடைக்கும். அதாவது இந்த நார்த் டிஸ்ட்ரிக்ட்லலாம் இருந்து வரவங்க பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சிக்கன் மட்டன் அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. மீன் சாப்பிட்றது ரொம்ப கம்மி. ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் நல்லா செட் ஆகும். நேற்று வெட்னஸ்டே நைட் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ரசம், சாதம், சைட் டிஷ்ஷாக அந்த மீன் வறுவல். ரொம்ப ரொம்ப சிம்பிளான லஞ்ச், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான லஞ்ச், நல்ல யம்மியாக டெலிஷியஸாக இருந்தது. எங்களோட டின்னரை நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி சமைச்சு பாருங்கள். அண்ட் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்ஸ், கமெண்ட்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல எக்ஸைட்டிங் கண்டென்ட்டை யோசித்து எடுத்து வைக்கிறேன். ஆக்சுவலி சமையல் வீடியோ இனிமேல் ரெகுலராக வரும். அண்ட் சமையலை தாண்டி நமக்கு வேறு உலகமும் இருக்குங்க. சமையல் அப்படிங்கிறது நமக்கு ஒரு 1/2 hour to 1 hour, அதை தாண்டி இருக்கிற உலகமும் ரொம்ப முக்கியம்.